ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி, நல்ல நன்றி செலுத்தலாமே. அப்பாவுக்கு நல்ல வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. இந்த மாதத்தை எங்களுக்காக கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya ரிபலதரபோ ஓரிபஷந்தரனமா. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. நல்ல வாய் திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya ஹalleluya. நன்றி கெட்டவர்களா இல்லாதபடிக்கு கடந்த மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து வந்த தேவனே, நம்மளை பராமரித்த தேவனே, நம்மளுக்கு பலத்தை கொடுத்த தேவன், நம்மளுக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், எங்க தேவைகள் எல்லாம் சந்தித்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா சந்தரபா ஓரிபலதரபா கபலதரனமா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களை நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி போஷித்து அரவணைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்பா உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஹalleluya. நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நம் குற்றங்களை ஆமென் நோய்களை நீக்கினாரே. படுகுழில் நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே. என்னை படுகுழில் நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் ஆமென் ஒரு நாள் நாங்கள் மறப்பதில்லப்பா. அதே கிருபை இரக்கங்களால் மணி முடி சூட்டுகிறார். கிருபை ஆமென் மணி முடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால்
திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த ஆமென் ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஆமென். ஆமா நன்றுரே அப்பா. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அப்பா நன்றியுள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக. ஆமென் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. ஆமென். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எங்க முழு உள்ளத்தோடும் எங்க முழு பலத்தோடும் எங்க முழு ஆத்துமாவோடும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் ஆமாண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம். எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல எங்க சபைகளில ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே மறவாமல் ஆண்டவரே நாங்களும் எங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. ஆமென். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி ஓரி பலதரபா கபலதரபா ஓரி பஷந்தர நமா ஓரி கபலதரபோ ஷபலரபா. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்குவதாக. ஓரி கபலதரபா கபலதரபோ ஓரி பஷந்தரிபா கபலதரபா ஓரி ஷந்தரபா கபலதரபா. தேவாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
ஹalleluya. பிரசன்னம் எங்கள் மத்தியில இருப்பதற்காக ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில இறங்கினதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ ராபா சந்த ராபா கபலத ராபா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களை நடித்து வந்த எல்லா ஆண்டவரே பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்காக கொடுத்தீங்களே, இந்த புதிய மாதத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா ஐஸ்வர்யங்களும், பலன்கள் ஆண்டவரே அப்பா, வல்லமைகள், அபிஷேகங்கள் இந்த நாளில நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ரீபா கபலதரபா. ஆவியானவரே அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களை நடத்துவீராக ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படியாக, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 89. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்கள் அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தானமும் உம்மையை சேவிக்கும். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். துர்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே,
இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலைப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். தரணிக்காக ஆண்டவரே, விமல் ஸ்ரீக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர், விஸ்வபாரதிக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே இந்த நாளில் இங்க கொண்டு வந்ததுக்காய் மக்கு நன்றி. தொடர்ந்து ஆராதனையில கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளோடு நீங்க இடைப்படுங்க. ஆவியானவர் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் குடும்பங்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துங்க. ஆண்டவரே அப்பா, இவர்கள் இங்க வந்தது நிமித்தமாய் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த கிராமங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இந்த பிள்ளைங்கள் எழும்பி பிரகாசிக்கிட்டோம். ஆண்டவரே அப்ப அவங்க படிப்பின் காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, இவர்கள் பெற்றோர்களை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்மை நேசித்து ஆண்டவரே சபைக்கு வர பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்னொரு விசை கூட கரங்களை தட்டி பிள்ளைகளுக்கு ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாங்க, சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 15 வருடமாய் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தி இந்த 14வது வருடத்தை கர்த்தர் காண முடியாது. மகளுக்கு எல்லா தயவுகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான மகள் காவியாக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற மகளே உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வார்த்தையின் பிரகாரமா ஆண்டவரே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க என் தேவனை கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த வருடத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் மகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய வருடத்துல புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய ஐஸ்வர்யத்தினாலும் புதிய பலத்தினாலும் ஆண்டவரே புதிய ஆரோக்கியத்தினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் மகளை நீங்க நிரப்பபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உச்ச தலை முதல் உள்ள கால் முதற்கொண்டு வல்லமையினால ஆண்டவரே மகளை நீ நிரப்பபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தினாலே தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக. ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பிறந்த நாளை காண்கிற நம் மகளை நீர் அபிர்வதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெற்றெடுத்த தாயின் தகப்பனுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடன் பிறந்த சகோதரி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உற்றார் உறவினரின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகள் நிமித்தமாய் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகுவதாக. இந்த மகள் நிமித்தமாய் குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே இந்த மகள் நிமித்தமாய் குடும்பத்துல செழிப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் மகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஷாபி பர்த்டே Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Kavya. Happy birthday to you. Nalla clap பண்ணலாமே. ஒருத்தர்கிட்ட யாருக்கிட்ட சொன்னீங்க ஹாப்பி பர்த்டே? யாரு? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா யாருக்கிட்ட? எல்லாருடைய பர்த்டே டேட்டும் எழுதுமா, சரியா? நான் எல்லாரோட பர்த்டே டேட்டும் எழுதி ஹாப்பி பர்த்டே அம்மா கூட ஆமென். சங்கீதம் 33வது சங்கீதம் அதுல 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளாம் யாரு? பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஆமென். அவரு நம்ம யாரை தெரிந்து கொண்டு இருக்கிறோம்?
கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த வல்லம் கிராமத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மள என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நாம் அவரை நாம் என்ன பண்ணியிருக்கோம்? தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்மளாம் யாரு? பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு இடையில எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வியாதிகள் வந்தாலும் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது, சோர்ந்து போகவும் கூடாது. ஏன்னா கர்த்தரை நம்ம யாருன்னு பிடிச்சிருக்கோம்? தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. நம்மளுக்கு யாரா இருக்கிறார்? அவரு தெய்வமாகவும், அப்பாவாக, அம்மாவாக, நண்பராக, நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக, மருத்துவராக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம எந்த காரியத்தை கொண்டு நம்ம பயப்பட வேண்டிய காரியமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போனாலும் நம்ம சொல்லணும், நீங்க யார் நினைக்கிறீங்க? நீங்க கிறிஸ்தவனா? நான் கிறிஸ்தவல் என்றதுல சொல்றதுல ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? வெக்கப்படவே கூடாது. நான் கிறிஸ்டின்னு சொல்றதுல யாரால என்ன பண்ண ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெக்கப்படவே கூடாது. இதனால நம்மளுக்கு பிரச்சனை வருமா, ஆபத்து வருமா, எது வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைக, நான் கிறிஸ்துவ பிள்ளைக, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம தைரியமா என்ன பண்ணோம்? யாரு கேட்டாலும் சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடந்த மாதம் முழுவதும் நம்மளை எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து இந்த புதிய மாதத்தை நமக்காக தெரிந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவரை நாம் என்ன பண்ணணும்? கிட்டியா பிடிச்சு கொள்ளணும். நீங்க ஜெபம் பண்ற ஒரே ஒரு காரியம் இந்த மாதத்துல நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த மாதம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க என் கூட இருங்கப்பா. நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணே இருக்கணும். குடும்பத்துல எல்லா காரியத்திலையும், நீங்க போற இடத்துல எல்லா இடத்துலயும் ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா. யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால அவன் செய்யற எல்லா காரியம் கர்த்தர் என்ன பண்ணாரு? வாய்க்க செஞ்சாரு. இந்த நாளில இந்த மாதத்தின் ஆரம்பத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை நடத்தும்படியாக நம்ம எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த வாக்கியம், அந்த நம்ம காரியத்தை அவர் என்ன பண்ணுவாரு? வாய்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி யாருன்னா நம்ம தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் நம்ம தான். நம்ம யாரு? பாக்கியவதிகள். ஆமென். எது இல்லை, அது இல்லை, இது கஷ்டமாகுது, அது கஷ்டமாகுது, எதுவுமே நம்ம குடும்பத்துல சொல்லணும்னு அவசியமே இல்லை. யாரா? நம்மலாம் பாக்கியவதிகள். ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணோம்? இதற்குள்ள சேர்க்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் எங்களை பாக்கியவதிகளாய் வைத்திருக்கிறீர் அப்பா, பாக்கியவான்களாய் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த சுகந்திரத்தை காணாம, இந்த அற்புதத்தை பார்க்காம, ஆண்டவரே இந்த தெய்வத்தை தேடாம எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. ஆனால் நீங்க எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களே ஏசப்பா, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த மாதம் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட காரியங்கள், எங்க பிள்ளைகளுடைய காரியங்கள், ஆண்டவரே எங்க சபையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவியானவர் நீர் எங்களை ஆண்டவரை நடத்த போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், சோர்வைகள் வந்தாலும், ஆண்டவரே அப்பா எத்தனை கவலைகள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாக்கியவதிகள் என்ற இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே எத்தனையோ தேவைகளோட, எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆவியானவர் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா பரிபூர்ணமாய் நீங்க அனுப்ப போகிற கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானிய அநிர்ணயிக்கும் நாளிலே கூடி வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.